ஹே காய்ஸ், வெல்கம் டு ஜெனிஸ் கிரியேட்டிவிட்டி. இன்றைக்கி நம்ம சேனலில் ஊரே மணக்கும் மத்தி மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். மத்தி மீன் குழம்பு செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி மத்தி மீன் 1/2 கிலோ அளவுக்கு க்ளீன் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ அதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் உப்பு சேர்த்து நல்லா கலந்து ஊற வச்சிடுறேன். மீன் குழம்பு செய்கிறதுக்கு நல்ல அகண்ட பாத்திரமாக எடுத்துக்கிறேன். பாத்திரம் நல்லா சூடானதும் தேங்காய் எண்ணெய் ஒரு 5 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் நார்மல் ஆயில் கூட ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் கொஞ்சமாக கடுகு சேர்த்து பொரிய விட்டுக்கிறேன். அடுத்ததாக கொஞ்சம் வெந்தயம் ஜீரகம் சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கிறேன். மீன் குழம்புக்கு கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கோங்க, ரொம்ப நல்ல மணமாகவும் ருசியாகவும் இருக்கும். அடுத்ததாக 2 பச்சை மிளகா, சின்ன வெங்காயம், பூண்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். நல்லா வதக்கினதும் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலையும் நல்லா வதங்கட்டும். சைடில் நம்ம மீன் குழம்புக்கு புளி ஊற வச்சுக்கிறேன். நான் இன்றைக்கி ஒரு பெரிய லெமன் சைஸ் புளியை ஊற வச்சுக்கிறேன். அது கூட 1 டேபிள் ஸ்பூன் கல்லுப்பு, 4 டேபிள் ஸ்பூன் மீன் குழம்பு தூள் ஆட் பண்ணி நல்லா கரைச்சி எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம வெங்காயம்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் 2 தக்காளியை ரஃப்பாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளி நல்லா மசிஞ்சு வரணும். நல்லா மசிஞ்சதும் நம்ம புளி கரைசலை சேர்த்து தேவைக்கேற்ப தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விட்டுடலாம். இந்த டைம் நீங்கள் டேஸ்ட் பார்த்துக்கோங்க. உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்தால் பரவாயில்ல, ஏன்னா நம்ம ஆல்ரெடி மீனில் சேர்த்துருக்கோம். ஸோ தண்ணி எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. குழம்பு நல்லா கொதிக்கணும். நம்ம ஆட் பண்ண மசாலாலாம் தண்ணியாக இருக்கும், அதெல்லாம் கொஞ்சம் கெட்டியாகும். குழம்பு கொதிக்கும் போதே மீன் குழம்பு ஸ்மெல் வந்துடும், ரொம்ப மணமாக இருக்கும். இப்போ இதில் மீன் ஆட் பண்ணி 2 கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். கடைசியாக கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிவிட்டு சர்விங் பவுலுக்கு மாற்றிடலாம். இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்கும் ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டை மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோவோட இன்க்ரீடியன்ட் டீட்டெயில்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் மென்ஷன் பண்ணியிருக்கேன், மறக்காமல் செக் பண்ணிடுங்க. அதே போல் என்ன நீங்கள் இன்ஸ்டா அண்ட் FBயில் ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அதையும் மென்ஷன் பண்ணியிருக்கேன், மறக்காமல் ஃபாலோ பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.